சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பரில் பார்த்தேன் சார், ஒருத்தர் குடிச்சிட்டு வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. பொதுவாக வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வேலைக்கு வந்தால் அது சட்டப்படி குற்றமா? 100% சட்டப்படி குற்றம். குடிச்சிட்டு எப்படி வேலை செய்ய முடியும்? குடிக்கிறதுன்றது வந்து சட்டப்படி குற்றம் இல்லாமல் இருந்தாலும் வேலை செய்யும் போது குடிக்கிறதுன்றதும் சட்டப்படி குற்றம் தான். ஓகே, குடிச்சிட்டு வண்டி ஓட்ட முடியுமா? டிரைவிங் பண்ண முடியுமா? இல்லை அவர் தடுமாறுவார், ஏதாவது தவறு பண்ணுவாருன்னு மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் குடிச்சிட்டு ஒரு இபியில் வேலை செய்கிறவர் வந்து குடிச்சிட்டு மேலே ஏறினா என்ன ஆவார்? அவர் விபத்து நடக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு செயல்லையுமே நீங்கள் குடிச்சிட்டு வேலை செய்யும்போது அதில் பிரச்சனைகள் வருது, அதுக்குண்டான நடவடிக்கை வந்து எடுக்க தான் செய்வாங்க. அது சட்டப்படி குற்றம். அதில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்னிங், செகண்ட் வார்னிங், தேர்ட் வார்னிங் நீங்கள் பண்ணீங்க, மெமோ இஷ்யூ பண்ணி மன்னிப்பு கடிதம் கேட்டு 3வது முறையாக பண்ணுவாங்க. ஒரு சில நிறுவனங்களில் முதல் தடவையே எப்பா நீ வந்து ஒத்து வர மாட்டேன் இதுக்கு, அதனால் வெளியே போகணுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மெமோ இஷ்யூ பண்ணி விசாரணை வச்சு அதுக்கு ப்ரூவ் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் என்னென்னா, பொதுவாக இதில் நிறுவனம் சார்பாக பார்க்க போனால் அதுக்குண்டான ஆதாரங்களை கரெக்டாக திரட்டி அதுக்குண்டான சாட்சியங்களை வச்சுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி ஒரு தனிநபரை திடீர்னு இவர் குடிச்சாருன்னு பொய் சொல்லி அதை மாதிரி டெர்மினேட் பண்ண முடியுமா? அதில் நிறைய இடியாப்ப சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி என்ன பிரச்சனைன்றதை வந்து நம்ம சரியாக பார்க்கணும். அப்படின்னா இதில் கேள்வி குடிச்சிட்டு வந்தால் தப்பா இல்லையா அப்படின்னு வரும்போது, குடிச்சிட்டு வந்தால் வேலைக்கு வந்தால் தப்பு தான்.